சார். ஏய், என்னாச்சு? உங்ககிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல. உன் பாஸுக்கு போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. பாஸ் அனுப்புன ஆள போலீஸ் சுட்டாங்க சார். அவன் ஸ்பாட்லயே இறந்துட்டான். அதான் பாஸ் வேற நம்பர் மாத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அவன் செத்துட்டானா? அப்ப அபி? அவங்க குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். ச்சே, இப்பவும் மிஸ் ஆயிட்டாலே. இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. அவ விதி பிரகாரம் வேணும்னா அவ ஆயுசு கெட்டியா இருக்கலாம். ஆனா அந்த விதிய மாத்துறது இந்த கருணாவோட வேலையா இருக்கும். இத பார், நீ என்னத்தம்மா பண்ற? இந்தா உனக்கு தேவையான பணம். ஓகே. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு நீ எனக்கு போன்ல எதுவும் பண்ண தேவையில்ல. சரி. நானே உனக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து பண்றேன். ஓகே சார். அப்புறம் உன் பாஸுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நான் காசு கொடுத்துருக்கேன். ஆனா அவரு அமிச்ச ஆளு மிஸ் பண்ணிட்டாரு. நீ மிஸ் பண்ணாம வேலையை கரெக்டா முடிச்சிட. ஓகே சார். என்ன பார்த்து ஜாக்கிரதை. ஓகே சார். அந்த அபியோட கதையை முடிச்சிட்டு வந்து நான் உங்களை பாக்குறேன் சார். ம். வரேன் சார். அபே, இந்த வாட்டி குறி மிஸ்ஸே ஆவாத. அம்மா, அத்தைக்கு எப்படி இருக்குன்னு அப்பா கிட்ட கேட்டீங்களாமா? நாம அத்தைய பாக்குறதுக்கு போலாமாமா? அதான் உங்க அப்பா அங்க இருக்காரே, அது போதாதா? குடும்பமா போய் ஆஸ்பத்திரியில உட்காந்துக்கணுமா? ஏன்தான் நமக்குன்னு இப்படி எல்லாம் நடக்குதுன்னே புரியல. அத்தைய யாருமா துப்பாக்கி எல்லாம் சுட்டாங்க? நேர்ல போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு விசாரிக்கலாமா? அவன் ஆத்திரத்துல என்னையும் சுட்டு தள்ளட்டும். கேள்வி கேக்குறா பாரு. நானே அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம குழம்பி போயிருக்கேன். உங்க அப்பாவுக்கு போன் பண்ணாலும் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு படுக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. அத்தையும் சுடரும் பாவமா. சுடர் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. அப்பாவுக்கு போன் போட்டு கொடுங்கம்மா, நான் சுடர்கிட்ட பேசணும். இப்ப போனை எடுத்து பேசிட்டு தான் உங்க அப்பா வேற வேலையே பாப்பாரு. பேசாம படிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா போய் படுத்து தூங்குங்க. எந்த நேரமும் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து சுத்தமா நிம்மதியே போச்சு. இந்த ஆளு உள்ள போறப்ப மாஸ்க் போட்டுட்டு போனான். இப்ப மாஸ்க் இல்லாம ஏன் இவ்வளவு பதட்டத்தோட வந்து பாத்துட்டு போறான்?
ஏய், யாரா நீ? என்ன பண்ண போன? சொல்றா. ஏய், 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 அகராத குத்திரு. சொல்றா, யாரா நீ? என்ன ஊசி போட போன? ஏய், சொல்றா. என்ன விடு. ஏய், மரியாதை உண்மையை சொல்லு. இல்ல இந்த ஊசியை உனக்கே போட்டுரும். ஏய், வேணாம் வேணாம் வேணாம். நான் இங்க வேலை பாக்குற ஆள் தான். என்ன விட்டுரு. ஓ, அப்படியா? சரி வா, டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். இது என்ன ஊசின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாடா. ஏய், போலீஸும் இங்கதான் இருக்காங்க. இல்ல சொல்றா. இல்ல, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு, இது என்ன ஊசி? சொல்றா. விஷ ஊசி. ஏய், இத போட சொன்னது யாரா? யாரும் உன்னை இங்க அனுப்புனது? ஜெயில நடந்த துப்பாக்கி சூட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்றா. துப்பாக்கி சூட பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க பாஸுக்கு தான் தெரியும். ஏய், யாரும் உங்க பாஸ்? சொல்றா. சொல்றாங்கறல்ல. சொல்லு, இல்ல குத்திருவேன். அது தெரியாது. பெரிய நெட்வொர்க் இருக்கு. போன்ல மட்டும் தான் பேசிப்போம். அப்படின்னா அந்த காரியத்தை பண்ண சொல்லி உன்னை யாரு இங்க அனுப்புனது? சொல்லுங்கறல்ல. சொல்றா. கர்ணா. கர்ணாவா? நானும் அவங்க கூட ஜெயிலுக்கே வந்துக்கிறேன் அம்மா. சுடர், போதும்டா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிறந்ததுல இருந்து 10 வருஷமா நீ என் கூட ஜெயில இருந்து அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். அம்மா கண்டிப்பா உனக்காக திரும்ப வருவேன். கர்ணா எதுக்காக அப்படி எல்லாம் செய்யறான்? புலிக்குட்டி சொன்ன மாதிரி கர்ணா ஒரு நிலையிலே இல்ல. சுடரை பத்தி கர்ணாக்கு தெரிஞ்சாலும் அபி மேல இருக்க கோபத்துல அவளை என்ன வேணாலும் செய்வான். என் குழந்தைக்கு யாரால எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். என் குழந்தைக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். இந்த ஊசி இந்த பாட்டிலையும் முதல்ல டிஸ்போஸ் பண்ணும். அபி கண்ணு முழிக்கிற வரைக்கும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜெயில நடந்ததை பத்தி கருணா கிட்ட பேசணும். மேடம், வாங்க மேடம், வா போலாம். இவங்களுக்கு பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்ணு முழிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். அம்மா
அம்மு கண்ணு முழிச்சு பாருங்க அம்மு. அம்மு கையசிக்கிறாங்க. Good. அபி அம்மு சுடர். அம்மு அண்ணா கடவுளே காப்பாத்திட்டப்பா. அபி சுடர் அம்மு செத்துட்டான்னு நினைச்சிட்டேன்டா. உன்னாலதான் சாவோட விளிம்புக்கு போயிட்டு நான் மறுபிறவி எடுத்து திரும்பி வந்திருக்கேன்டா. அழாத அழாதடா தங்கம். அபிமா, நானும் சுடரும் உன்னை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு எவ்வளவு ஆசையோட வந்தோன்னு தெரியுமா? ஆனா கண்ணு மிக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியலம்மா. நானும் சுடரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீ அழாத. அம்மு நீங்க சரியாகணும்னு நான் சாமி கிட்ட நிறைய வேண்டிக்கிட்டேன் அம்மு. இங்க பாருங்க, சுடரும் உங்க அண்ணனும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கீங்க. தைரியமா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அபிமா, ரொம்ப வலிக்குதாடாமா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, நம்ம சார், டாக்டர் கிட்ட. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அண்ணா ஆ. எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. 2 பேரும் போய் சாப்பிடுங்க. சிஸ்டர், அபிக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்? அவங்களுக்கு லிக்விடா மட்டும்தான் கொடுக்கணும். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. தைரியமா இரு, நான் சுடரை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். வா. சரி சுடருமா, நீ இங்கேயே உட்காந்துரு. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ம், பத்ரம், ஓகே வந்துடுறேன். கேப்டன். அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு
ஓம் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ நான் தாங்க மாரோடு வா மிருது தேரே வா. அம்மு கண்ணு முடிச்சிட்டாங்க கேப்டன். என் கூட பேசினாங்க. உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க வேணாண்டா. நான் அம்மா கண்ணு முழிக்கிற வரைக்கும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் கேப்டன். உன் அம்முக்கு ஒன்னும் ஆகாதடா. நீங்களும் வாங்க கேப்டன், வந்து அம்மா கிட்ட பேசுங்க. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, நாங்க வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். இத பாரு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட அம்மு தான் உன் அம்மான்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, சரியா? ஏன் கேப்டன்? உன்னோட அம்முக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குல்ல, அவங்களுக்கு சொந்தமான உனக்கும் யாராலையாவது பிரச்சனை வந்துருமோன்னு உன் அம்மு பயப்படுவாங்கல்ல. அதனால நீதான் உங்க பொண்ணுன்னு யார்கிட்டையும் சொல்லாத, சரியா? எனக்கு தெரிஞ்சதா கூட நீ யாருக்கிட்டையும் காமிச்சிக்க வேண்டாம், புரியுதா? நான் சொல்ல மாட்டேன் கேப்டன். அம்முவும் இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. சரிடா, நீ போய் அம்மு கூட இரு, நான் கிளம்புறேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன். நீ நல்லா சாப்பிடணும், பத்திரமா இருக்கணும், சரியா? சரி, நீ போ. அபி, உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப என்ன மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? கவர்னருக்கு வச்ச டார்கெட்ல தான் நீங்க அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல பிரபாகரன் சார். அது எப்படி நான் உங்களுக்கு... டாக்டர், இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? இவங்க டிஸ்சார்ஜ் ஆக எவ்வளவு நாள் ஆகும்? இப்பதான் கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள டிஸ்சார்ஜா? டாக்டர், அதுக்கு இல்ல டாக்டர். ஆக்சுவலி இவங்க ஜட்ஜு கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அப்ரோச் பண்ண ஒரு ஐடியா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். இவங்க ஹெல்த் கண்டிஷனை தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். இந்த வீக்கெண்ட்ல டிஸ்சார்ஜ் ஆகலாம், ஆனா அதுக்கப்புறமும் கண்டிப்பா இவங்க நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் இவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவோ வெயிட் தூக்கவோ கூடாது. நல்ல ஃபுட், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். 6 மந்த்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். டாக்டர், ஆக்சுவலி இவங்களுக்கு இப்ப நாங்க பரோல் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். நீங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் லெட்டர் பேட்ல எழுதி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். நீங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் லெட்டர் பேட்ல எழுதி கொடுக்க முடியுமா? நீங்க கிளம்புறப்ப வந்து பாருங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நோ மென்ஷன். இந்த டேப்லெட்டோட டோஸ் மட்டும் குறைச்சிடுங்க. மத்தபடி இந்த டேப்லெட்ஸையே ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர். ஓகேவா? இந்தாங்க. தேங்க்யூ மேம். நோ மென்ஷன். தேங்க்யூ.